குக் வித் கோமாளியில் மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியான பிரச்சனையாக மாறியிருக்கு. பிரியங்கா, மணிமேகலை இவங்க 2 பேருக்கு நடுவில் நடந்த சண்டை. இதுக்காண்டி குக் வித் கோமாளிக்கே இனிமேல் நான் வரமாட்டேன். ஸோ எனக்கும் அந்த ஷோக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு மணிமேகலை அந்த ஷோவை விட்டு வெளியேறிட்டாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த நிலைமையில் இன்னைக்கு ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகிருக்க கோலி சோடா 3யோட அந்த ஒரு விழாவில் புகழ்கிட்ட ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. குக் வித் கோமாளியில் நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்கள் போயிட்டுருக்கு, நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டதுக்கு, வழக்கம் போல் புகழ் காமெடியாக நான் டிவியில் தான் பார்க்குறேன், யூடியூப்பில் தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு காமெடியாக பேசினார். அதை தாண்டி என்ன சொன்னார்னா, மணிமேகலை, பிரியங்கா இவங்க 2 பேருக்கும் நடுவில் நடந்த பிரச்சனை, அது அவங்களோட பர்சனல். உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா நம்ம தான் பேசி தீர்த்துக்கணுமே தவிர மற்ற யாருமே அதுக்கு கருத்து சொல்ல முடியாது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்கும் நடுவில் என்ன பிரச்சனைங்கிறது எங்களுக்கு தெரியாது. இல்லை ஷோவுக்கும் பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்கும் இவங்க 3 பேருக்கும் நடுவில் நடந்த விஷயங்களும் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதனால் இதை பற்றி கருத்து சொல்ல நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு புகழ் இந்த பிரச்சனையிலேருந்து விலகிக்கிட்டார். உண்மையாகவே குக் வித் கோமாளியில் அந்த ஷோ நடக்கும்போது, அந்த ஷூட் நடக்கும்போது அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கும். இந்த ஒரு விஷயம் புகழுக்கு தெரியலன்னு சொல்கிறது, இந்த பிரச்சனையிலேருந்து அவர் விலகிக்க பார்க்குறாருங்கிறத தெளிவாக தெரியுது. இது மாதிரி தான் அந்த குக் வித் கோமாளியில் பார்ட்டிசிபேட் பண்ண கண்டஸ்டன்ஸ் ஆகட்டும், கோமாளிகளாக இருக்கட்டும், இதை பற்றி வாய் திறக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் சேனலுக்கு பயந்துட்டு இருக்காங்களா, பிரியங்காவுக்கு பயந்துட்டு இருக்காங்களா, இல்லை உண்மையாகவே இங்கே என்ன நடந்தது, இது எதுவுமே அவங்க வாயை திறக்காமல் தெரியாது. பட் அவங்க வாயை திறக்க போகிறதும் இல்லை. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளி ஷூட் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமேல் அடுத்த சீசன் தான். அடுத்த சீசன் வரும்போது மக்கள் இந்த பிரச்சனையை மறந்துட்டு நம்ம ஷோவை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் யாருமே இதை பற்றி வாய் திறக்காமல் இருக்காங்க. ஸோ இதை பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காஃபி கடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.